நீங்க ரொம்ப அதிகப்படியான ஏதாவது ஒரு துக்கத்துல இருக்கலாம், இல்ல ரொம்ப அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்ல இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல உங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. நான் உன் கூடயே இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன், பணமோ பொருளோ எதை வேணாலும் செய்யறேங்கிற நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இந்த வாக்குறுதிகள் பின்னாளில் நிறைவேறியதான்னு பார்த்தா இல்லை, அது ஒரு பெரும் ஏமாற்றத்தை தான் தந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அதிகப்படியான துக்கம் இல்ல அதிகப்படியான சந்தோஷம், இந்த இரண்டு இடங்களுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமான தருணங்கள். இந்த இடத்துல யாருமே நடைமுறை சாத்தியக்கூறுகளை யோசிச்சு வாக்குறுதிகளை கொடுக்கறது இல்லை. இதை நம்புகிறவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சமாகும். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்வது எளிது, செய்வது கடினம். இதத்தான் ஐயன் வள்ளுவன் வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 664ல ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணியிருக்காரு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். யாராலும் ஒரு செயலை செய்ய முடியும் என சொல்வது எளிது, சொல்லியவாறே அதை செய்வதுதான் கடினம். இதன் பின்னாக ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. வாக்குறுதி கொடுப்பதிலும் அல்லது வாக்குறுதியை நம்புவதிலும் ஏமாற்றங்களே இருக்காது.